ஒன்றை தொட்டுட்டா அதை நம்மனால கிடக்கூடாது. கண்டிப்பா அதை நம்ம வாழ வைக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பண்ணக்கூடாது. அதே நாம கல்யாணம் பண்ணி நம்ம பொண்ணை ஒருத்தன் வந்து தொட்டுக்கிட்டா முடியும். அவன் என்ன பண்ண என்ன ஆணையிட்டாளா கொலை பண்ணாளா? பொம்பளை குட்டி பத்தி இருக்கிறவங்க என்ன அதிகாரம்? சட்டம் அப்படியா? ஒரு பண்டிகை மேடம் நோம்பு போட்டு கிடாய் கறி வெட்டி அந்த சோத்துல சீசாக்காய் அரிசி சோத்துல கலந்துச்சிட்டாங்க. மாதமலட்டி வந்து நைட்ல வந்து அவங்க எழுப்புனாங்க, அவளை கெடுக்கிறதுக்கு வந்தாங்க. அது வந்து ஒண்ணுக்கு 2 ஜாடி அது ஒன்று சொல்லிவிட்டாங்க. வித்தியாந்திரம் பேசி அவள் தூக்கத்தை கெடுத்து திங்கிற சாப்பாடு கெடுத்து அவளை பஞ்சி குழம்பி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி நடுவுல மாதிரி மட்டும் கூட்டியாரு சொல்லிக்க. அவங்க அண்ணன் மாதையன் தான் அதுதான் இவர் எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க அண்ணன் வந்து நீ இல்ல நீ இதை பண்ணிட்டுன்னு அண்ணன் மாதையனை பத்தி சொல்லுங்க. ஸ்கூல் இல்ல பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் பள்ளிக்கூடம் ஒண்ணு இருந்தது. அங்கதான் இருந்தாரு அடியாப்பு. அங்க வந்து மூல செலவு